ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் apprenticeship ட்ரைனிங் ஐடிஐ ட்ரேட் வந்து எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து வித் ஸ்டைப்பண்டோட 8050 மற்றும் 7700 அப்படின்ட்டு டிபெண்டிங் அப்பான் தி ட்ரேட் அண்ட் டிசிப்ளின் வைஸ் வந்து வேகன்சிஸ் அண்ட் ஸ்டைப்பண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. 10th + ஐடிஐ முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 இயர் apprenticeship ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 1 இயருக்கு உங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டைப்பண்ட் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பொறுத்தவரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதில் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல் NAPS போர்ட்டலில் போய்ட்டு அந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 25/11/2024 நவம்பர் 25 தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு வந்து 10th மார்க் ப்ளஸ் ஐடிஐ ட்ரேட் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறாங்க. எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பேஸ் தான் வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் 1 இயர் apprenticeship தான். ஸோ there is no employment after 1 year அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைப்பண்டோட வந்து இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 25, OBCக்கு 28, SC/STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரிக்கு இப்போ கரண்ட்லியாக நீங்கள் வந்து எந்த ஒரு apprenticeship ட்ரைனிங் வந்து எந்த ப்ரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டரில் நீங்கள் வந்து போயிட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் தான் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அப்ரெண்டிஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐடிஐக்கு மேலே குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வித் போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர் நாட் அப்ளிகபிள் டு அப்ளை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கேண்டிடேட் ஆர் ரெக்யூர்ட் டு பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஃப்ரம் டியூரிங் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட். நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th ஐடிஐ மார்க் ஷீட், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஹார்ட் காப்பி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபோட்டோஸ், ரீசன்ட் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதற்கான லிங்க் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது வழியாக போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.